الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد. பிரியமான சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நிச்சயமாக மனிதர்களை பாவம் செய்யக்கூடியவர்களாகவே படைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், குல்லு பனி ஆதம ஹத்தாஊன், ஆதமுடைய மகன் எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள்தான், தவறு செய்யக்கூடியவர்கள்தான். வ கைருல் ஹத்தாஊன் அத்தவாபூன், நிச்சயமாக பாவம் செய்யக்கூடியவர்களிலேயே சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால், பாவம் செய்யக்கூடியவர்களே சிறந்தவர் யார்? அல் கைருல் ஹத்தாயின் அத்தவாபூன், நிச்சயமாக பாவம் செய்யக்கூடியவர்களே சிறந்தவர் யார் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடக்கூடியவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. சகோதரர்களே, மனுஷனை அல்லாஹ் பாவம் செய்யக்கூடியவனா வச்சிருக்கிறான். நபிமார்கள் அல்லாத எல்லோரும் என்ன செய்வார்கள்? பாவங்கள் செய்யக்கூடியவர்கள் தான். செய்த பாவத்தை பாவம் என்பதாக உணர்வதே மன்னிப்புக்கான வாசலை திறந்துவிடும். புரியுதா? ஒருத்தர் பாவ மன்னிப்பு கேட்கல, செஞ்சது தப்புன்னு ஒத்துக்கிறார். அப்படி இருந்தாலே அவருடைய பாவ மன்னிப்பிற்கான வாசல் அவருக்காக திறந்து விடப்பட்டது. என உணர்றார் இல்லையா? நான் செய்தது பாவம் தான் என்பதனை உணர்வதே அவருடைய பாவ மன்னிப்புக்கு காரணமாக அமைந்துவிடும். ஆனால் இன்றைய உலக சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, பாவம் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள் சொன்னா, ஷைத்தான்களை போன்று இருக்கிறார்கள். அது என்னையா ஷைத்தான் போல அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம், அல்லது இப்லீஸ் போல வச்சுக்கலாம். என்ன அது இப்லீஸ் போல அப்படின்னா, தவறு செய்துவிட்டு உண்மை மனதாக பாவ மன்னிப்பை கேட்கும் போது அல்லாஹ் மன்னிச்சு விடுறான். உணர்வதும் கூட அது பாவ மன்னிப்புடைய அடையாளம் தான். ஆனால் செய்த பாவத்தை செய்துவிட்டு அதற்கு காரணம் தேடுவது ஷைத்தானினுடைய தன்மை. அதற்கு பாருங்க, அதான் ஏதாச்சும் திறந்த என்ன பேசலான்னு எதுவும் ஃபிக்ஸ் பண்ணல. குர்ஆனை திறந்தா இந்த வசனம் வருது. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் கூறுகிறான், وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي خَالِقٌ بَشَرًا مِنْ طِينٍ. وَإِذْ قَالَ, அல்லாஹ் கூறுகிறான், ரப்புக், وَإِذْ قَالَ رَبُّكَ, உம்முடைய இறைவனாக அல்லாஹ் கூறுகிறான், لِلْمَلَائِكَةِ, மலக்குமார்களிடத்தில் அல்லாஹ் சொன்னா, إِنِّي خَالِقٌ, நான் படைக்கப் போகிறேன், பஷரம் மின் தீன், களிமண்ணால் மனிதனை படைக்கப் போகிறேன் அல்லாஹ் சொன்னான். யார்கிட்ட சொல்றான்? யார்கிட்ட தான் சொன்னான்? மலக்குமார்கிட்ட சொன்னான். فَإِذَا سَوَّيْتُهُ وَنَفَخْتُ فِيهِ مِنْ رُوحِي فَقَعُوا لَهُ سَاجِدِينَ. அல்லாஹ் எப்போ மனிதனை படைச்சிட்டானோ, அல்லாஹ் சொன்னா பாருங்க, ஃபைதா சபைத்தஹு, எப்பொழுது மனுஷனை கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அல்லாஹ் என்ன செய்யறான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டுச்சு, யா ரசூலல்லாஹ், நீங்க எப்போ நபியாக ஆக்கப்பட்டீர்கள்? எப்போ நபி ஆக்குனாங்க அல்லாஹ்? எப்போதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நபி ஆக்குனா? சரி, நபி பட்டம் எப்போ கொடுத்தான்? 40 வயசுல. 40 வயசு இல்லையா? சரி, நபியாக எப்போ ஆக்குனா? அப்ப அதுக்கு முன்னாடி நபியா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா கேட்கறாங்க, யா ரசூலல்லாஹ், எப்பொழுது நீங்கள் நபி ஆக்கப்பட்டீர்கள்? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் எப்பொழுது படைத்தானோ களிமண்ணாக, அப்பொழுதே நான் என்ன ஆகிட்டேன்? நபியாக ஆக்கப்பட்டு விட்டேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அல்லாஹ்வுடைய வசனம் என்ன சொல்லுது? ஃபைதா சபைத்துஹு, எப்பொழுது நான் மனுஷனை கையால படைச்சிட்டேனோ, அல்லாஹ் என்ன செய்யறான்? களிமண்ணை தண்ணி போட்டு குழப்பி ஒரு உருவம் கொடுத்து காது மூக்கு கண்ணு எல்லாம் கொடுத்துட்டு பின்ன என்ன சொல்றான்? وَنَفَخْتُ فِيهِ مِنْ رُوحِي, என் ஆத்மாவிலிருந்து அவருடைய உடலுக்குள்ளார் நான் ஆத்மாவை நுழைக்கச் செய்தேன். யாருடைய? அல்லாஹ்வுடைய ரூஹ். யாருடைய ரூஹ்ல? அல்லாஹ். யாருடைய உடம்புல செலுத்தினா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம்.
செய்துவிட்டு ஃபகஉ லஹு சாஜிதீன். அல்லாஹ் சொல்றான், மலக்குமார்களை எல்லாரும் செய்யுங்க, சஜ்தா செய்யுங்கள். யாரை செய்ய சொன்னான்? மலக்குகளை செய்ய சொல்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்களை என்ன செய்யறான்? எல்லா மலக்குகளும் சஜ்தா செய்யுங்கன்னு சொல்றான். எல்லா மலக்குமார்களும் அல்லாஹ் சொன்னான், ஃபஸஜதல் மலாயிகத்து குல்லுஹும் அஜ்மஊன். சொன்ன ஆர்டரை உடனே ஒபே பண்ணக்கூடிய ஒரே இனம் எது? மலக்குமார்கள். சொன்ன மாத்திரம். அதே அல்லாஹ் ஃபர்ஸ்ட் சொல்லும்போது என்ன சொன்னாங்க? அல்லாஹ் அவங்களே படிக்க போற, ரத்தத்தை சிந்திக்கு வாங்கலே, சண்டையிட்டுக் கொள்வார்களே, இவங்களையா படைக்க போறோம்னு யார் சொல்றா? மலக்குமார்கள் தடுத்தாங்க. ஆனா எப்ப அல்லாஹ் ஆர்டர் போட்டான், சஜ்தா செய்யுங்க அப்படின்னு சொன்னதுமே என்ன செஞ்சாங்க? ஒன்னும் பேசல, உடனே எல்லாம் சஜ்தா செய்றாங்க. இல்ல இப்லீஸ். இப்லீஸ் என்ன செய்யல? சஜ்தா செய்யல. இஸ்தக்பர வ கான மினல் காஃபிரீன். என்ன செஞ்சான்? பெருமை கொண்டான். என்ன சொன்னா? பெருமை கொண்டான். வ கான மினல் காஃபிரீன். அவன் நிராகரிப்பவர்களில் அவனும் ஆகிவிட்டான். அல்லாஹ் கேக்குறான், قال يا إبليس ما منعك أن تسجد لما خلقته بيدي. அல்லாஹ் கேட்குறான். குழந்தையை பார்த்து தகப்பன் கேட்குற மாதிரி, பிள்ளையை பார்த்து தாய் கேட்குற மாதிரி அல்லாஹ் கேட்குறான். யாரை பார்த்து கேட்குறான்? இப்லீஸை பார்த்து கேட்குறான். قال அல்லாஹ் கூறினான், யா இப்லீஸ், ஓ இப்லீஸே, ما منعك, எது உன்னை தடுத்தது, அன் தஸ்ஜுத லிமா خلقت بيدي, நானும் உன்னை கையால தான் உன்னை படைச்சேன். அல்லாஹ் கேட்கிறான் இப்லீஸை பார்த்து, நானும் உன்னை கையால படைச்சேன் இல்லையா இப்லீஸே? எப்படி ஆதமை படைத்தேனோ, இப்லீஸை படைத்தது யாரு? அல்லாஹ். இப்லீஸ் எந்த இனத்தை சார்ந்தவன்? ஜின் இனத்தை சார்ந்தவன். நான் தானப்பா உன்னை படைச்சேன், நான் சொல்றது கேட்கணுமா இல்லையாப்பா? என்னப்பா இப்படி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லி கேட்கப்படு. அஸ்தக்பர்த அம் குன்த மினல் ஆலீன். பிறகு அல்லாஹ் அவன் பதில் சொல்றான். قال, இப்லீஸ் கூறினான், அன கைரும் மின்ஹு, நான் ஆதாமை விட, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை விட சிறந்தவன் சொல்றான். خلقتني من نار, என்ன நீ படைச்ச நெருப்பால, وخلقته من طين, ஆதமை எதால படைச்ச? மண்ணால படைச்ச. என்ன எதால படைச்சிருக்கிற? நெருப்பு மேல ஜுவாலையா போகும், மண்ணு கீழே போட்டா கீழே விழுகும். நான் சிறந்தவன், ஆதம் மண்ணால் படைக்கப்பட்டவன். இப்ப இதுல இருந்து என்ன புரியுது? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிற்காலத்தில் பாவம் செஞ்சாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? என்ன பாவம் செஞ்சாங்க? மரத்தை நெருங்கிட்டாங்க, பழத்தை சாப்பிட்டாங்க, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தாங்க, இவங்களும் சாப்பிட்டாங்க, அவங்க தொண்டையில் போய் செஞ்சிட்டாங்க தப்பு. இப்போ நம்மளை மாதிரி இருந்தால் என்ன சொல்லுவோம்? அவுதுபில்லா, அல்லாஹ் காப்பாற்றணும். ரொம்ப வேக்கையான ஆள் இப்போ உள்ள மனுஷனே இருந்தால் என்ன சொல்லுவோம்? செஞ்சுட்டேன். பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொன்னேன், டேஸ்ட் பார்க்கக்கூடாதுன்னு தான் சொன்னியா? பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொன்னேன், நீ ஒரு இது போட்டு வச்சிருக்கலாம்ல, நீ தானே என்ன படைச்ச, சாப்பிடக்கூடாதோ கை இழுத்துட வேண்டியதானே படைக்காம. என்ன இதெல்லாம் இப்போ புள்ள தப்பு பண்ணிட்டா இன்னைக்குள்ள பிள்ளை என்ன செய்யும்? ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிற சாக்லேட்டு சாப்பிடாதே அப்படின்னு சொல்லியிருக்கோம் அம்மா. போயிட்டு என்ன செய்யும்? இந்த பிள்ளை சாப்பிடும். ஏன் பிள்ளை சாப்பிட்டேன் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? நீங்கள் ஒழிச்சு வச்சுக்க வேண்டியதானே, நீங்கள் எங்கே வச்சிங்க? இதெல்லாம் யாருடைய தன்மைன்னு சொன்னால் இப்லீஸுடைய தன்மை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தன்மை என்னது? யா அல்லாஹ், ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. இவங்க என்ன சொல்றாங்க? ரப்பனா, யா அல்லாஹ், ظلمنا أنفسنا, எங்கள் ஆத்மாவின் மீது நாங்களே தவறு இழைத்து விட்டோம். ரப்பனா ظلمنا,
وإن لم تغفر لنا يا الله நீங்களை மன்னிக்காட்டி وترحمنا எங்கள் மீது நீ இரக்கப்படாதே لنكونن من الخاسرين யா அல்லாஹ் நாங்கள் வலித்தவறியவர்களாக ஆகிடும். இவருடைய பேச்சு எப்படி இருக்கு? இப்லீஸ் என்ன சொல்றான்? ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து தான் கேட்கறான் அல்லாஹ், எப்பா நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்களே, ஏன் சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது இப்லீஸ் கிட்ட கேட்கும்போது என்ன சொல்றான்? நான் நெருப்பு. خلقته من نار وخلقته من طين. என்ன நெருப்பால படைச்ச, இவர் மண்ணால படைச்ச. அப்போ நம்ம பாவம் செஞ்சிட்டோம். நீங்க ஒருத்தர் சொல்றார் தப்பு, சரிங்கய்யா நான் தப்பு தான், என்னை ரப்பெல்லாம் மன்னிக்கட்டும். ஒருத்தர் சிகரெட் குடிக்கிறார், சிகரெட் குடிக்கிறது தப்புப்பா அப்படின்னு சொன்னா தப்பு தான். இல்லைங்க, அஸ்ரத்துக்களே ஊதி தள்ளுறாங்க, நம்ம எல்லாம் பெரியவனா மக்ரூ மபாஹ், வட்டிக்கு வாங்காதீங்க. ஆமா பேசுறாங்க, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து ஹாஜியாரே வாங்குறான், என்னையா போயா எப்பா கலப்படம் செய்யாத. கலப்படம் செய்யாமல் இருந்தால் என்ன ஆகுது? அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டிச்சிருக்காங்க ரஹ்மத்துல்லா, யாராவது பேர் இருந்தால் நினச்சிக்காங்க. அவ்வளோ தாராச்சு. அவன் எப்படி சம்பாரிச்சான்? அவன் எந்த காசு வந்துச்சு? எப்படியா ஹஜ்ஜுக்கு போனாவே? இது இப்லீஷுடைய தன்மை. பாய் கலப்படம் செஞ்சு யாரும் பண்ணாதீங்க. ஆமாம் தப்பு செஞ்சுட்டேன், நல்லாட்ட துவா செய்கிறேன், இப்படியே பழகிட்டேன், என்னை நல்லா நேர் வழிப்படுத்துகிறான் நம்புகிறேன். தப்பு தான் பாய், தப்பு தான் அப்படின்னு சொல்லக்கூடியவனுக்கு அல்லாஹ் ஹிதாயத் தருவான். எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் செய்த தவறை உணர்ந்து அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டாங்க. சாக்கு போக்கு காட்டுறது யாருடைய தன்மை? இப்லீஷுடைய தன்மை. தவறா யாரு செய்தாலும் தவறு, அல்ஹம்துலில்லாஹ் என்னை தவறிலிருந்து அல்லாஹ் பாதுகாக்க போதுமானவன், நான் இன்றைய முதல் நான் அந்த தவறிலிருந்து என்ன செய்வேன்? விடுபடுவேன். அப்படி செய்யாத அந்த இப்லீஸுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்? قال فاخرج منها فإنك رجيم. ஏண்டா செஞ்சது தப்பு, தப்பு செஞ்சதுக்கு என்ன செய்யற? அதுக்கு காரணம் வேற காட்டுற, வக்காலத்து வேற வாங்குற. அல்லாஹ் சொல்றான், قال அல்லாஹ் சொல்றான் فاخرج منها, போடா இங்க இருந்து, சொர்க்கத்திலிருந்து. فإنك رجيم, நீ இன்றையிலிருந்து தூக்கி எறியப்பட்டவன் ஆயிட்டே. எங்க வருது ரஜீம்ங்கிற வார்த்தை? பிஸ்மில்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அஊதுனா என்ன அர்த்தம்? அஊது விரட்டம், நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அஊது பில்லாஹ், அல்லாஹ். அஊது பில்லாஹ், அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுகிறேன். அப்புறம் என்ன? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தான். மினஷ் ஷைத்தான், மின் அப்படின்னா லிருந்து, ஃப்ரம் ஷைத்தான், ஷைத்தானிலிருந்து. மினஷ் ஷைத்தான் நிர்ரஜீம். ரஜீம்னா என்னது? தூக்கி. அல்லாஹ் சொல்றான் فإنك رجيم, தூக்கி. وإن عليك لعنتي إلى يوم الدين. பிறகு அல்லாஹ் சொல்றான் என்னது? فإن عليك لعنتي, உன் மீது என் சாபம் உண்டாகட்டுமாக. இலா யௌமித்தீன், மறுமை வரையிலும் என்பதாக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சொன்னதை குர்ஆன் பதிவு செய்திருக்கிறது. தேவைப்பட்டால் பாருங்கள், சூரா ஸாத் 38வது அத்தியாயத்தினுடைய 77வது வசனம். பிரியமான சகோதரர்களே, நம்ம எல்லாம் தவறு செய்யக்கூடியது, பேசக்கூடிய நான், கேட்கக்கூடிய நீங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு ரீதியில தவறு செய்யக்கூடியவர்கள்தான். தவறை தவறாக உணர்ந்து அது உலகமே தவறில்லை என்று எண்ணட்டும். உலகமே சினிமா பார்ப்பது, ஆபாசமாக பேசுவது, பொய் சொல்லுவது, இன்னும் என்ன சொல்லலாம், கலப்படம் செய்வது, என்ன செய்யலாம், பிறருடைய சொத்துக்களை அபகரிப்பது, இவையெல்லாம் இன்னைக்கு பாவம் யாரும் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஆனால் உலகமே அது பாவம் இல்லை என்றாலும் நம்மளுடைய பார்வையில் நாம் செய்தோம் என்று சொன்னால், அதை யாராவது சுட்டி காட்டினால் அது பாவமாக எண்ணி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கும்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் மன்னித்ததை போன்று என்னையும் உங்களை மன்னிப்பான். ஒருபோதும் நாம் செய்த தவறுகளுக்கு வேற ஏதேனும் காரணங்களை தேடக்கூடாது. இப்லீஷுடைய தன்மை அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம் சந்ததிகளையும் இப்லீஷினுடைய தன்மையிட்டும் அல்லாஹ் காப்பாற்றணுமா. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க